கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துறது பார்த்தீங்கன்னா முகப்பேரில் ஒரு கோல்டன் சார்ஜ் நகர் நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு 9 இயர்ஸ் ஓல்டு. பட் வந்து அன்யூஸ்டு வீடுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவங்க வந்து யாருக்கும் வாடகைக்கும் வீட்டில் அவங்களும் யூஸ் பண்ணல. எப்போயாவது ஒருத்தர் வந்து தங்குவாங்க, அவ்வளோதான். சும்மா வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் சண்டேயில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க, அவ்வளோதான். 9 இயர்ஸாகவே அப்படி தான் இருக்குது. புது வீடுன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து கிச்சனே நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடு தான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. பக்கத்துலேயும் இதுவும் அவரோட வீடு தான். இப்போ லேட்டஸ்ட்டாக சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணவங்க வாங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா அழகாக டபுள் கார் பார்க்கிங் வச்சு நிறைய ஆல்ட்ரேஷன், மாடி மேலே வந்து ஹோம் தேட்டர் இதெல்லாம் போட்டுறாங்க. ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு தான். ஒரு கார் நிற்குமோ இன்னொரு கார் போகலாம், உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு. இது பாருங்கள், அவங்க வந்துட்டு 2 கார் பார்க்கிங் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரில் கேட் போட்டிருக்காங்க, ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட்டு. உள்ளே போகலாம். சவுத் ஃபேஸிங் லேண்டு. வீட்டோட என்ட்ரன்ஸ் வாசல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். உள்ளே வந்து இப்போதைக்கு ஒரு கார் ஃப்ரீயாக பார்க் பண்ண மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஆல்ட்ரேட் வந்து 2 கார் பார்க்கிங் வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கார் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து பைக் வந்து பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. பைக் பார்க் வந்து நல்லா பண்ணலாம். சின்னதாக ஒரு கேட்டு, சர்வெண்ட் ஏதாவது வரணும்னா இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா நடந்து வரதுக்கு ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 மீட்டர் தான் ரோடு சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ரோடு. எல்லா இடத்துக்குமே அக்சஸ் வரும். பூந்தமல்லி ஐ ரோடுக்கும் உள்ளே போகலாம். இந்த பக்கம் அண்ணா நகர் போகணும், முகப்பேர் ஈஸ்ட் போகணும், உள்ள ட்ரிபிளம் போனாலும் எல்லாத்துக்கும் வந்து வழிகள் நிறையா இருக்குது. சுற்றி செட்பேக் விட்டு வீடு கட்டிருக்காங்க. நல்ல செட்பேக்கு. வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து வீடு, அந்த காலத்து ஸ்டைலில் வீடு கட்டிருப்பாங்க. இங்கே அது ஃப்ரெஞ்ச் டைப் வீடு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஸ்டைலு. உள்ளே பார்க்கலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். நீங்கள் வாங்குறவங்க பக்கத்து வீட்டையும் ஒரு பர்மிஷன் கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப லக்ஸரியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே ஓப்பன் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓப்பன் கிச்சன். இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ஆர் வாஷ்ரூம் எப்படினாலும் சொல்லலாம். இவங்க பழைய திங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டோர் ரூம், வாஷ்ரூம் எப்படின்னு வச்சுக்கலாம். கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஏர் கிராக் கூட பார்க்க முடியாது. நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே வந்து ஒரு டைனிங். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தான். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். சில திங்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல பெரிய ஹாலு. நடுவில் ஒரு பில்லர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலு. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது இங்கே ஸ்டோர் பண்ணணுன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம். பூஜை ரூமுக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஏரியா உள்ளே வர்றதுக்கு தான் வந்து 20 ஃபீட் ரோடு, ஒரு 500 மீட்ரு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏரியா பார்க்குறதுக்கு. கீழே ஒரு காமன் பாத்ரூம் அண்ட் பெட்ரூம். பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் தான். இங்கே வந்துட்டு பெட்ரூம் ஏர் கண்டிஷனோடு இருக்குது. நல்லா ஃபால் சீலிங்லாம் அழகாக பண்ணி லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது பெட்ரூமில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நான் எதுக்காக பக்கத்து வீடு சொல்கிறேன் அப்படின்னா, இதை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் ஒரு ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடிஃபை அவங்க பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவங்க ஆர்கிடெக்ட், அதனால் ஆர்கிடெக்ட் டிசைனில் அவங்களோட டிசைனில் ஓன் டிசைனில் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இப்போ மேலே போகலாம். இந்த கிளாஸ்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு லோயர் லான்ச் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க பார் செட்டப்புக்காக வச்சாங்க. லோயர் லான்ச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லோயர் லான்ச்லேருந்து ஒரு வழி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகலாம். அது கடைசியாக நம்ம பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஃபால் சீலிங்லாம் அழகாக பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லேருந்து ஃபால் சீலிங் வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து வியூ நல்லாயிருக்கும். இதில் ஒரு சின்ன ஸ்டெப் வச்சு மேலே 2 பெட்ரூம் இங்கே இருக்குது. அதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்.
நல்லா பாருங்கள். இப்போ கட்டில் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்ட்டு. கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வார்ட்ரோப்பு, நல்ல ஒரு பெரிய 2 ஜன்னல், ஏசி. ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா ரோட் சைடு வியூ வந்து தெரியும். ரோட் வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. ஃபால் சீலிங் ஃபுல்லாக லைட்டு, எல்லா இடமும் லைட் பண்ணிருக்காங்க. பாத்ரூமே நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. பாத்ரூம் கம் டாய்லெட்டு, நல்ல ஹைட்டு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில். அடுத்து ஒரு பெட்ரூமு. இதிலே பெட்ரூம் 2, பெட்ரூம் 3ன்னு போட்டிருக்காங்க அவங்களே. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. சைடில் 2 கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரோட் சைட் வியூ மட்டும் தான் இருக்கும், பால்கனிலாம் கிடையாது. இப்போ அவங்க வந்து பக்கத்து வீட்டில் ஆல்ட்ரேட் பண்ணி பால்கனிலாம் வச்சு கட்டுறாங்க. நீங்களும் அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். திருப்பி நான் சொல்கிறதுக்காக தான், ஏன்னா நிறையா ஆல்ட்ரேஷன் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நான் அதை சொல்கிறேன். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம். இப்போ மொட்டை மாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்துக்கு வருவோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து 3200. 30 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும். 52 சில்லரை, அதாவது 50+ லென்த்தாகவும் இருக்குது. 9 இயர்ஸ் ஓல்டு அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி. மொட்டை மாடிக்கு போகலாம். ப்ரைஸ் வந்து 2.95 crore சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். உள்ளவே வந்து படிக்கட்டு வந்து பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு வந்து ரொம்ப ஃபுல் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்தால் ஓப்பன் டெரஸு. பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ மாடிஃபை பண்ணி மேலே ஒரு ரூம் போட்டாங்க. இதே தான் மேலே ஒரு பாத்ரூம், மேலே ஒரு ரூமு. இங்கே வந்து ஹோம் தியேட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேலே ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. முன்னாடியும் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பால்கனி. ரொம்ப அழகாக இந்த வீட்டை அழகாக மாடிஃபை பண்ணிட்டாங்க அவங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரைஸ் 2.95 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். ட்ரைனேஜ், மெட்ரா வாட்டர் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இவங்க கனெக்ட் பண்ணல, வரவங்க நீங்கள் வந்து வாங்கி உங்கள் பேரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.